திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து தான் ஆட்சியில் இடம்பெறும் ஒரு திட்டம் தீட்டினாரு. எதிரி அதிமுகவுடைய ஒற்றை எதிரி திமுக, அவரோடு இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்தது என்ன நியாயம்? இதுல எங்களுக்கு ஏற்ப இல்ல. இது சொன்னது யாரு? சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. சி.வி. சண்முகம் தானே சொன்னாரு. அதே பேட்டியில செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க என்ன சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அது சொல்லியிருப்பாரு, செகண்ட் ரவுண்ட்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு. அதுவும் இருந்துச்சு. இல்லை, நான் சொல்ல வரேங்க. செகண்ட் ரவுண்டில் அதை சொல்கிறாருல, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதை சொல்கிறாரு. செகண்ட் ரவுண்டில் அவர் என்ன சொல்கிறாரு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அதுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னாருல. திருமாவளவன் யார் ஆதரவுள்ள போட்டி கூட்டணி இருந்தார், சரி யார் ஆதரவுல ஆட்சி அமைப்பார்? அப்போ திமுகவோட சேரலையா? அவரோட வந்து நீங்க இப்போ எடப்பாடி மேல ஒரு அதிமுகவை சார்ந்தவர் அவர். அதிமுக இல்ல, அதுதான் அதிமுக அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறோம், அதுக்கு வந்து திமுகவோ வேற எந்த கட்சியோ வெளியே இந்த ஆதரவு தந்தா அதுல வந்து கட்சி கலங்கப்பட்டுரும். ஆனா திருமாவளவன் தலைமையில இவரும் போய் ஆட்சியில் பங்கேற்பாங்க, திமுகவும் பங்கேற்று ஆட்சி நடத்தினா அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்சி பலமா அதிமுக இப்போ ஒரு ரெண்டு துருவமா இருக்கக்கூடிய கட்சிகள் இணையிற மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது இப்ப அங்கேயும் வேண்டாம் இங்க வேண்டாம் இல்லைங்க, இணையறதுன்னா ஆட்சி அமைக்க முடிவெடுக்கும் போது பொதுவான ஒரு தலைவர், இன்னும் சொல்ல போனா ஒரு எப்படி பொதுவான தலைவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு, அந்த அடிப்படையில ஒரு முயற்சி நடக்குது. பொதுவான தலைவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய சார்ந்த தலைவர்ன்றதெல்லாம் வந்து நீங்க அந்த கூட்டணியில அவர் சேராம இருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. அவர் திமுகவே வந்து அந்த கட்சியே என்ன வெளியேற்றினா கூட நான் அந்த கட்சியில தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எப்படி நீங்க பொதுவான தலைவர்னு சொல்றீங்க?